ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் ரங்கராஜன். விடிந்தும் விடியாத அந்த பொழுதில் வாட்ச்மேன் வந்து வாசலில் நின்று குரல் கொடுத்த போது சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த ரங்கராஜன் எழுந்து வாசல் கதவை திறந்தார். என்னையா, என்ன விஷயம்? காலங்காத்தால வந்து குரல் கொடுக்குற? ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிக்குதுங்க ஐயா. எவ்வளவோ சொன்னாலும் போக மாட்டேங்குது. என்ன விஷயமா பார்க்கணுமா? அத உங்ககிட்ட தான் சொல்லுமாம். ஐயா பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. சொல்லி பார்த்துட்டேனுங்க ஐயா, கிளம்ப மாட்டேங்குது. விடிகாலம் 3 மணி வாக்குல வந்து கேட் கிட்ட நின்னுது. இப்ப மணி 6 போகுது, இன்னும் நகர மாட்டேங்குது. ரொம்ப பிடிவாதக்காரியா இருப்பா போல. ஆமாங்க ஐயா, ஒரு டீ கூட குடிக்கல. உங்களை பார்த்துட்டு தான் மத்ததெல்லாம்னு சொல்லுது. சரி, போய் வர சொல்லு. சரிங்க ஐயா. வாட்ச்மேன் சென்ற 2வது நிமிடம் அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். நீண்ட கூந்தல் நடுவகிடு எடுத்து வாரியிருந்தாள். கூந்தலில் மல்லிகைப்பூ சூடியிருந்தாள். மாநிறம், கலையான முகம், நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு காட்டன் சேலை அணிந்திருந்தாள். வாசல் முன் வந்து தயங்கி தயங்கி நின்றாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த நான் உள்ளே வாமா என்று குரல் கொடுத்தேன். நான் இந்த பகுதியில் ஒரு தொழிலதிபர். சின்னதாக ஒரு இரும்பு உருக்காலை நடத்தி வருகிறேன். கஜா டிஎம்டி கம்பிகள் என்று கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அந்த கம்பிகளை தயாரிக்கும் கம்பெனியின் முதலாளி தான் நான். ஒழுங்காக வரி செலுத்தி வருகிறேன். நியாயமான விலைக்கு இரும்பு கம்பிகளை ஏற்றுமதி செய்கிறேன். இயன்றவரை தான தர்மங்களும் செய்து வருகின்றேன். இதுவரை என் மீது எந்த ஒரு தவறும் யாரும் சொல்ல இயலாத அளவிற்கு இருந்து வருகிறேன். அப்படி இருக்கையில் இவள் யார்? என்ன சொல்ல போகிறாள்? யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? வணக்கம் சார், என் பேர் பிரியா. நான் உங்க மருமகள், உங்க மகன் கஜேஷோட மனைவி. ரங்கராஜன் அதிர்ந்து போனார். என்னம்மா சொல்ற? நீ கஜேஷோட மனைவியா? அவனுக்கு அடுத்த வாரம் மேரேஜ் பிக்ஸ் ஆகி இருக்கு. வாணி பிவிசி பைப் ஓனரோட பொண்ணு வாணி தான் பொண்ணு. இப்ப நீ வந்து அவன் பொண்டாட்டின்னு சொல்ற? சார், நானும் கஜேஷும் 2 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தோம். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நகருக்கு வெளியே இருக்கிற ஒரு அம்மன் கோயில வச்சு உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டினாரு. அது உங்க குலதெய்வ கோயிலாம். அதுக்கப்புறம் தனியா ஒரு வீடு பார்த்து வச்சு என்ன அங்க தங்க வச்சாரு. அப்பப்ப வந்து போய்கிட்டு இருந்தவரு இப்ப ஒரு மாசமா வருவதே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. உங்களோட ஆஃபீஸில் போய் விசாரிச்சப்பதான் அவருக்கு கல்யாணம் பிஸியா இருக்காருன்னு தெரிஞ்சது. உடனே உங்களை பார்க்க வந்தேன். அங்கிள், என்னை நீங்க தான் உங்க பிள்ளையோட சேர்த்து வைக்கணும். சட்டென்று காலில் விழுந்தவள் அவளும் கஜேஷும் மாலையும் கழுத்துமாய் இருக்கும் படத்தை அவரிடம் கொடுத்தாள். ரங்கராஜன் அதிர்ந்து போனார். இன்னும் 1 வாரத்துல பையனுக்கு கல்யாணம் நிச்சயித்திருக்கையில் இதென்ன புது விபரீதம்? நாம் பையன் தவறு செய்திருப்பானோ? அவரை பொறுத்தவரையில் காதலுக்கு எல்லாம் எதிரி இல்லை. நேரடியாக சொல்லியிருந்தால் அவரே திருமணம் செய்து வைத்திருப்பார். இப்போது என்ன செய்வது? சம்மந்தி வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வது? அந்த அதிகாலை பொழுதிலும் அவருக்கும் நெற்றியில் வேர்த்தது. அங்கிள், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. இந்த அபலைக்கு வாழ்வு கொடுங்க. பிரியா சொல்லிக்கொண்டே போக, என்னம்மா ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னை எப்படி நான் நம்ப முடியும்? என் பையன் தப்பு செய்ய மாட்டான். நான் அவனை அப்படி வளர்க்கல. அவன் உன்னை காதலிச்சிருந்தா டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். இப்படி திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு இப்படி பழி போடுற வேலை வேண்டாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அந்த பெண் அழ ஆரம்பித்தாள். ஐயோ அங்கிள், உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நான் பணத்துக்காக இங்க வரல. என் வாழ்க்கையை தேடி வந்திருக்கேன். நல்லா தேடி வந்த வாழ்க்கைய பணக்கார பையன்னு தெரிஞ்சு வளவிரிச்சு பிடிச்சிருக்க. இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க என்னை ஏத்துக்க மறுத்தா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி இருக்கும். போயேன் போ. அப்புறம் உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். இந்த சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அது கெட்டுட வேணாம்னு பாக்குறேன். அட, எவ்வளவு அக்கறை! அக்கறை இருக்கிறதாலதான் மாமா உங்ககிட்ட நியாயம் கேட்டு இங்க நின்றுட்டு இருக்கேன். இல்லனா நீங்க சம்பந்தம் பேசி இருக்கிற இடத்துல போய் சண்டை போட்டிருப்பேன். என்னம்மா மிரட்டுறியா? மிரட்டல அங்கிள், நியாயம் கேக்குறேன். என்னம்மா பெருசா நியாயம் கேக்குற? இன்னைக்கு இங்க வந்து என்கிட்ட நிக்கிறிய. அன்னைக்கு என் பையன் எனக்கு தெரியாம கல்யாணம் கட்டிக்க கூப்பிட்ட போது எங்க போச்சு அந்த நியாயம்? உங்க அப்பனுக்கு தெரியாம தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்ப கட்டிக்கிட்டு இன்னைக்கு என்கிட்ட மல்லுக்கு வந்து நிக்கிற. அன்னைக்கும் நான் மல்லு கட்டினேன், ஆனா உங்க பிள்ளைதான் ஒத்துக்கல. நீ ஏழை பொண்ணு, எங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ் உன்னை ஏத்துக்காது, கல்யாணம் பண்ணிப்போம், ஒரு 6 மாசத்துல கன்வின்ஸ் பண்ணி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. ஆனா கண்களில் கண்ணீர் மிதக்க சோகமானாள். இதெல்லாம் நம்புற கதையா இருக்கா? சரி, இந்த விஷயம் உன் வீட்டுக்கு தெரியுமா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. பெரியப்பா வீட்டுல தான் வளர்ந்தேன். நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம்னு ஹாஸ்டல்ல தங்கிட்டேன். என் பெரியப்பா வீட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. சோ இது நீயும் என் மகனும் மட்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட முடிவு, அப்படித்தானே? ஆமா சார். அப்ப நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என் பையனை கூப்பிடுறேன், அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். என்ன மாமா இது? நீங்க அவரோட அப்பா. அவர் தப்பு செஞ்சா நீங்க தான் புத்தி சொல்லி என்னோட சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்து தப்பு செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். ரங்கராஜன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கஜேஷ் அறையிலிருந்து வெளியே வந்தான். பிரியாவை பார்த்து ஒரு கணம் தயங்கினான். நீ நீ
பேரு கூட மறந்து போச்சா கஜேஷ்? நான் பிரியா. பிரியாவா? யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? கஜேஷ் அவ உன் பொண்டாட்டின்னு சொல்றா. இதோ போட்டோவை பாரு. ரங்கராஜன் போட்டோவை கஜேஷ் முன் வீசினார். அதை எடுத்த பார்த்த கஜேஷ், அப்பா இது போய் போட்டோஷாப், இவ யாருன்னே எனக்கு தெரியாது என்றான். கஜேஷ், நாம காதலிச்சது பீச் பார்க்னு சுத்தினது எல்லாம் பொய்யா? நீயே பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க 2 பேரும். நான் தான் உன்னை பார்த்ததே இல்லைங்கிறேன், அப்புறம் எங்க பாழாக்குறது? பெண் பாவம் சும்மா விடாது கஜேஷ். ஆண் பாவமும் பொல்லாததுதான். இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். அப்ப எனக்கு ஒரு வழியை சொல்ல மாட்டீங்களா? நீ போக வேண்டிய வழி இதுதான். கிளம்பு, இல்ல போலீஸை நானே கூப்பிடுவேன். வாசலை காட்டினார் ரங்கராஜன். அந்த பெண் சோகமாக வெளியே போக மறைவில் இருந்து வெளிப்பட்ட ஒருவன் வேகமாக வந்து கை கொடுத்தான். சார், கை கொடுங்க. 2 பேரும் கொஞ்சம் கூட அசரலையே நீங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் எதுவும் புரியாமல் விழித்தனர் இருவரும். எதுக்கு அசரணும்? அடியில கணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கணும். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார் மனோஜ். மனோ யூடியூப் சேனலோட ஓனர். எங்க சேனலோட ஒரு பிராங்க் வீடியோ தான் இப்ப ஷூட் பண்ணது. வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு லைக் சொல்லணும். அதுக்காகத்தான் வித்தியாசமா இப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். பிரியாவை உங்க வீட்டுல நடிச்சது என்னோட கொலிக் மாயா. எவ்வளவோ அட்டாக் பண்ணாலும் அசராம பதிலடி கொடுத்திருக்கீங்க. எங்க சேனல் சார்பா உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு என்று ஒரு கிஃப்டை நீட்ட, அடே உங்க ரவுஸுக்கு ஒரு எல்லையே இல்லையா? ரோட்டுக்குள்ள பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருந்த நீங்க இப்ப வீட்டுக்குள்ளேயும் புகுந்துட்டீங்களா? உங்களுக்கு வைக்கிறேன் பாரு வேட்டு என்று டீபாய் மேல் இருந்த தடிமனான புத்தகத்தை எடுத்து கஜேஷ் வீச, வேணா சார், ஏதோ நான் வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கேன், விட்டுடுங்க என்று ஓட ஆரம்பித்தான் மனோஜ்.